இனியா மார்க்கெட்டுக்கு போகிறா. போனவ ஆப்பிளை வாங்குறா. ஆப்பிள் விலை தெரியாது, ஆப்பிள் வாங்குறா. அப்புறம் பனானா வாங்குறா, வாழைப்பழமும். சரியா? இதோட விலை டிஃப்ரென்ஸ் எப்படி இருக்குது அப்படின்னா, 2 மடங்கு விலையில் ஆப்பிளும், 2 மடங்கு விலையில் ஆப்பிளும், அப்புறம் 1 மடங்கு விலையில் பனானாவும் வாங்குறா. இதுதான் ஹிண்ட் கொடுத்துருக்காங்க. சரிங்களா? பனானா இதுதான் ஹிண்ட் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? இப்போ இதை வச்சு நம்ம என்ன பண்ண போகிறோம், அவங்க என்ன கேட்குறாங்க பாருங்கள். இனியா பாட் 50 கிலோகிராம் ஆஃப் ஃப்ரூட்ஸ் கன்சிஸ்டிங் ஆஃப் ஆப்பிள்ஸ் அண்ட் பனானா. அப்போது இது ரெண்டும் சேர்ந்தாப்புல அவன் 50 கிலோ வாங்குறான். ஓகேவா? இது ஈக்குவேஷன் 1. இன்னொரு ஹிண்ட் என்ன கொடுக்குறாங்கன்னா, ஷி பெய்ட் ட்வைஸ் ஆஸ் மச் ஆஃப் பர் கிலோகிராம் ஃபார் த ஆப்பிள். 2 மடங்கு ஆப்பிளும், 2 மடங்கு விலையில் ஆப்பிளும், அப்புறம் 1 மடங்கு விலையில் பனானாவும் வாங்குறா. இஃப் இனியா பாட் 1800 ஒர்த் ஆஃப் ஆப்பிள்ஸ். அப்போ இனியா 1800 ரூபாய்க்கு ஆப்பிள் வாங்குறா. அப்புறம் 600 ஒர்த் ஆஃப் பனானாஸ். 600 ரூபாய்க்கு என்ன வாங்குறா? பனானா வாங்குறா. ஓகேங்களா? இப்போ நம்ம இதை எப்படி எழுதலாம்? ரேஷியோவில் எழுதிக்கலாம். ஓகேங்களா? ரேஷியோவில் எதுனா இது 2 கேன்சல் ஆகிடும், இது 2 கேன்சல் ஆகிடும், இதுவும் கேன்சல் ஆகிடும். 3 மிச்சம் என்னது? 2x by y ஈக்குவல் டு 3. இந்த y கிராஸ் மல்டிப்ளை ஆச்சுன்னா 2x ஈக்குவல் டு 3y. இந்த y ரைட் ஹேண்ட் சைடில் லெஃப்ட் ஹேண்ட் சைடில் கொண்டு வந்தோன்னா 2x மைனஸ் 3y ஈக்குவல் டு 0. இது ஈக்குவேஷன் 2. ஓகேங்களா? இப்போ 1 and 2யும் நம்ம ஈக்குவேட் ப்ளஸோ மைனஸோ பண்ணி 1 கேன்சல் பண்ணி நம்ம அதை கண்டுபிடிப்போம். எதனா ஒன்று வேலையா? ஒன்று கண்டுபிடிச்சா இன்னொன்று கண்டுபிடிச்ச மாதிரி தான் கணக்கு. அப்போது ஈக்குவேஷன் 1 x ப்ளஸ் y ஈக்குவல் டு 50. ஈக்குவேஷன் 2 2x மைனஸ் 3y ஈக்குவல் டு 0. எப்போ கேன்சல் பண்ண முடியும்? இதை நம்ம 3ஆல் மல்டிப்ளை பண்ணிக்கலாம். 1 into 3 மல்டிப்ளை பண்ணால் 3x ப்ளஸ் 3y ஈக்குவல் டு 150. இது அப்படியே தான் வரும் இல்லையா? 2 அப்படியே தான், எந்த மாற்றமும் இல்லை. 2x மைனஸ் 3y ஈக்குவல் டு 0. ரெண்டையும் ப்ளஸ் பண்ணிக்கலாம். ஈக்குவேஷன் 1 and 2யும் ப்ளஸ் பண்ணால் என்ன வரும்? இது 2 கேன்சல் ஆகிடும் இல்லையா? மிச்சம் இது 5x ஈக்குவல் டு 150. அப்போ x ஈக்குவல் டு 150 by 5 கேன்சல் பண்ணால் 3. அப்போது எத்தனை கிலோ வாங்குகிறான் ஆப்பிளை? 50 கிலோ, 30 கிலோ வாங்கியிருக்கான். ஓகேங்களா? சரி, மொத்தம் 50 கிலோ இல்லையா? மொத்தம் 50 கிலோ வாங்கியிருக்கான். ஆப்பிள் மட்டும் 30 கிலோனா அப்போது பனானா என்னவாக இருக்கும்? 20 கிலோ தான் இருக்கும் இல்லையா? ஆனால் நம்ம சால்வ் பண்ணி தான் சொல்லணும். சரிங்களா? அதனால் இந்த எக்ஸை கொண்டு போயிட்டு ஈக்குவேஷன் 1ல் போட்டு நம்ம கண்டுபிடிப்போம். புட் எக்ஸ் ஈக்குவல் டு 30 இன் ஈக்குவேஷன் 1. 30 ப்ளஸ் ஒய் ஈக்குவல் டு 50. ஒய் ஈக்குவல் டு 50 மைனஸ் 30. இது அந்த பக்கம் போயிட்டோம் இல்லையா? ஒய் ஈக்குவல் டு 20. அப்போது இத்தனை எவ்வளோ? 2 மடங்கு விலையில் ஆப்பிளை 30 கிலோவும், 1 மடங்கு விலையில் பனானாவை 20 கிலோவும் வாங்குகிறோம். தேங்க்யூ.